Hi everyone, welcome to episode 4 of Cook with Vetri for Vetri. Giây phút em gặp anh là em biết em si tình. இந்த எபிசோட்ல ரொம்ப வெயில் காலமா இருக்கிறதுனால நான் வெற்றிக்கு இப்போ வந்து செய்யற ட்ரீட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். ஆகா, உனக்கு பர பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு என்ன வேணும்னா முட்டை, அப்புறம் கேரட்ஸ், பம்கின், முருங்கைக்கீரை, அப்புறம் ஆக்சுவலி நான் இங்கே வந்து ஒரு இன்க்ரீடியன்ஸ் வச்சிருந்தேன். அந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு சாப்பிட்டாரு. Do you think you can stop me? Do you think you can stop me? No one can stop me. ஸோ நம்ம அதனால சேஃப் அதை யூஸ் பண்ண முடியல. இஞ்சி, அப்புறம் சிக்கனோட ஃபீட்ஸ். நான் சிக்கனோட ஃபீட்ஸை ஏற்கனவே நல்லா மஞ்சள் தூள்ல மிக்ஸ் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுக்கிறேன். ரொம்ப முக்கியமான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இந்த பிளாஸ்டிக் பேக். இதில் தான் நம்மளோட ட்ரீட்ஸை நம்ம சேவ் பண்ணி வைக்க போகிறோம். ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறதுக்கு நிறைய வேஸ் இருக்கு. ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இந்த பிளாஸ்டிக் மெத்தட் தான். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம டிஷ்ஷை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீ என்ன செய்யணும்னு உனக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த டிஷ் செய்யறதுக்கு இந்த எக்கை நான் இதில் மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்புறம் நம்மளோட சிக்கன் ஃபீட்ஸை மேரினேட் பண்ண சிக்கன் ஃபீட்ஸை மிக்ஸ் பண்ணிடுவேன். அப்புறம் கேரட்ஸ், உங்களோட டாக் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அப்படி எப்படி போட்டுருலாம். வெற்றி எதுவுமே அப்படியே சாப்பிட மாட்டாரு. அதனால நான் எல்லாத்தையுமே கிரேட் பண்ணி தான் போட்டுருவேன். கிரேட் பண்ணி மீஃபுன் மாதிரி இருக்கும். அப்புறம் இஞ்சி, அப்புறம் முருங்கைக்கீரை, இதெல்லாத்தையும் எடுத்து ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல வெற்றி வந்து சாப்பிடாது. இது நல்லா கேமராக்கு மட்டும் நல்லா சீன் போடும். அப்படி என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? இந்த பாட்டுக்கு வெற்றி இங்க இல்ல. ஏன்னா வெற்றி இருந்தா கண்டிப்பா நல்லா இதை செய்ய முடியாது. எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடும். ஐ ஹேட் யூடா, உன் கூட டூடா, நான் ஃபாரினே போறேன்டா. அதனால வெற்றியை நான் வெளியே விட்டுட்டு நான் இதை உங்ககிட்ட செஞ்சு காட்டுறேன். இனி நான் போற பாதை சிங்கப்பாதை. இந்த ஸ்மாலான பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த சூப், நம்ம சமைச்ச சூப்பை தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸை தனியாக பிரிச்சுக்கோங்க. அது வந்து டெய்லி உங்களோட ஃபுட்டில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த சூப் என்ன செய்யணும்னா, இந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜல்லி மாதிரி இருக்கும். அது வந்து டாக்ஸ்க்கு ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ அந்த சூப் இப்படி ஊற்றிட்டு கொஞ்சம் ஆறணுன்னே செய்யுங்க. இப்படி ஊற்றிட்டு ஒரு சிக்கன் ஃபீட் நீங்கள் இப்படி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் பார்க்கும்போது இது ஒரு லாலிபாப் மாதிரி இருக்கும். ஸோ இது உங்கள் டாக்ஸு விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ட்ரீட்ஸ் மாதிரி நல்லா வெயில் அடிக்கும் போது ஈவினிங் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாளைக்கு நான் ஃப்ரீஸ் பண்ணோன்னே இது எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன். பாய். Nice. Ready, come here. Come here, come here. Hey, come here. Come this way. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும்.
you. Is it sweet? Bloody sweet. Badass Mr. Leodas. Ice cream! For ice cream! Giây phút em gặp anh là em biết em